வானேவஸ் வெல்கம் பேக் டு விடிஜி 2.2. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, மோந்து பார்த்தா குப்பை மேடுமா அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு ஒரு குப்பை கேம் தான் விளையாட போறோம். இந்த கேமோட பேரு கார்பேஜ் மான்ஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியின் அரக்கன். ஸோ குப்பை தொட்டியிலேருந்து ஒரு அரக்கன் உருவாக்கியிருக்கானா, அதுதான் இந்த கேமோட பேர். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாசிக் மோட். என்னடா இது வர வர மோடெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே வாங்க நம்ம கிளாசிக்காக அப்படி ஒரு கிளாசிக் மோடுக்கு போகலாம். ஐயோ என்னடா இது, என்னது இது பாத்ரூமில் போட்டானுங்க. டேய் ஏன்டா உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா? அதுக்கப்புறம் கரெக்டாக பாத்ரூம்லேயே போடுறீங்க. ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக டப்பாவாக இருக்குது. அந்த டப்பாவில் ஓரம் கட்டலாம். தம்பி அப்படியே நவுத்து. ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். டேய் என்னடா இது போகிற வழி ஃபுல்லாக இது பாத்ரூமாக இருக்குது. என்னடா பருக்கு புருக்குன்னு சத்தாலும் கேட்குது. எவன்டா அவன் பருக்கு புருக்கு போட்டுது? டேய் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? நேரங்காலம் தெரியாமல் பருக்கு புருக்கு போடுறானுங்க. என்னது இங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை, இவன் இங்கே தான் இருக்கான்னு போட்டிருக்கு. யார் இருக்கா? ஏன்டா நான் இங்கே இருக்கேன். சரி என்ன மீறி இந்த தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்கா? சரி ஓகே கைஸ், இங்கே தான் கைஸ் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி போட எலக்ட்ரிசிட்டி வந்துடும் போல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு சாத்தா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கான். டேய் குண்டு சாத்தான், கைஸ் இந்த குண்டு சத்தம் பருக்கு புருக்குன்னு போடுறாங்க, பாம்பு போடுறாங்க. டாய் உனக்கு பாம்பு வேணும்னா வேற எங்கேயாவது போய் போடு. ஏன்டா மனசாட்சி இல்லாமல் இங்கே போடுற? ஐயோ பார்க்கல எடு ஓடு பார்த்துறானே. மனசாட்சி இல்லாதவன் பருக்கு புருக்கு டுருக்குன்னு விட்றான். ஏன்டா அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்ச? கண்டினியூஸாக விட்றானு. ரொம்ப டேஞ்சரஸ் பிளவாக இருக்காயா. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. ஓஜா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். போட்டு நராஜா நராஜா எப்போதும் நராஜா. ஓகே இப்போ கீழே வந்தாச்சு. கீழே வந்தோடனே என்னடா அது எவன்டா குப்பையை கொட்டுறது? டேய் ஏன்டா ஒரு கார்பேஜ்னா அதுக்கு ஐயோ ஏன் மேலே ஏன்டா குப்பையை கொட்டுறீங்க? டேய் நான் ஒரு ப்ரோ பிளேயர், ஐ எம் நாட் அ கார்பேஜ் பிளேயர். ஓகே ஐ எம் அ ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஐ நோ இங்கிலீஷ் ஆல்சோ. வாட் யூ ஐ டோன்ட் நோ. ஓகே இங்கிலீஷ் யூ திங்க் ஐ நாட் நோ. வாட்ரா? அரே யார் இங்கிலீஷ் ஐ அச்சா பாய், இங்கிலீஷ் மே போலோ, இங்கிலீஷ் தெரியும் எனக்கும். ஐயோ ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. சரி ஓகேடா ட்ரா கைஸ். என்ன கைஸ் இது குப்பையை என் மேலே கொட்டுறானுங்க. எனக்கு ஒருமையாக அசிங்கமாக இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர் மேலே குப்பையை கொட்டினா அது எப்படி ஒரு தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள்? ஓகே ஓடு அச்சம் இல்லை ஓடு. அடா பாவி என்னடா இது ஓடிட்டு கரெக்டாக குதிக்கணும் போல். நம்ம கொஞ்சம் முன்னாடியே குதிச்சிட்டோம் போல் இருக்கு. ஓகே இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. இந்த மாதிரி டைலாக் கூட்டால் தான் அங்கே பாருங்கள். இந்தமாதிரி பத்துறான் பார்த்தீங்களா? டேய் இந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாதுடா தம்பி. நான் படுக்கலங்க, அவனாவே தரையில் படுக்கிறான். ஏன்னு தெரில, திடீர்னு தரையில் படுக்கிறான். ஏன்னா எனக்கு புரியல. இந்த கேமில் சம்திங் சஸ்பெண்ட் இருக்குது. அது என்னன்றதை இனிமேல் தான் கண்டே பிடிக்கணும். ஓகே வாங்க ஏனியில் ஏறலாம். ஏய் என்னங்க செத்து போயிட்டான் பாருங்களேன். இந்த கேமில் நிறைய பக் இருக்குங்க. ஆடா பாவி அவன் எங்கே செத்துதுக்கு எங்கேருந்துடா கொடுக்குறீங்க? டேய் மனசாட்சின்னு உங்களுக்குலாம் ஒன்று இருக்காடா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்களாம் ஹியூமன் பீயிங்ஸாடா? ஏன்டா ஒருத்தனை இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஓகே ஸோ ஒரு வேலையாக குதிச்சாச்சு. இப்போ அவங்க ஏனியில் ஏறலாம். ஐயோ அந்த ஓரம் மட்டும் போயிடாதடா சாமியை, நான் திரும்ப அவுட் ஆக விரும்பல. ஓகே டேய் இப்போ பாரு இப்போ எதுக்கு படுக்கிறான் இவன்? ஏன்டா ஓவர் பில்டப் கொடுக்குற? டேய் இந்தமாரி பில்டப் கொடுத்தே தான் வாழ்வீங்களாடா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒழுங்காக ஏஞ்சி வாடா, என்னை டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். அப்படியே பார்த்து 1 2 3. ஐயோ சாமியாய் எப்படி என்னென்ன பண்ணுறான் பாருங்க. என்னென்ன லோலாயத்தனம் பண்ணுறாங்க, என்னென்ன குசும்புத்தனம் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ண எனக்கு பிடிக்காதடா தம்பி, பார்த்துக்கோ. ஓகே இப்போ நம்ம ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சு. என்னடா இங்கே
இது என்னடா இதுவும் பர்க்கு புர்க்கா? ஐயோ பர்க்கு புர்க்கில் பறக்க விட்றானுங்களே. டேய் இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்ச கலாய்ப்பானுங்கடா. நான் ஒரு ப்ரோ பிளேயர்டா. புர்க்கில் வந்து விடிச்சு பறக்கிறான்னு சொன்னால் என்ன முன்னா வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சமாதிரி டிசிப்ளினாக இருக்கடா. ஓகே இப்போ நம்ம வந்து பர்க்கு புர்க்கில் அப்படியே பர்க்கு புர்க்கில் அப்படியே குதிச்சுட்டே அங்கே போகலான்னு பார்த்தா முடியல. ஓகே வாங்க ஃப்ரெண்ட் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே இது வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது போனோம் பாஸே இந்த பர்க்லேயே போனோம் பாஸு. ஐயோ செக் மறுபடியும் இல்லை நான் அவுட் ஆனது நான் வருத்தப்படல. மறுபடியும் இந்த நாட்டத்தில் போகணுமான்னு யோசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இவனுக்கு பண்ணுற மென்டல் டார்ச்சரில் ஏதோ எஸ்கு புசுக்காக பண்ணிட்டு உள்ளே உட்காந்துடலாமான்னு தோணுது நண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பர்க்கு போட்டு வச்சுருக்கானுங்க. டேய் ஒரு பக்கம் பர்க்கு போட்டால் பரவாயில்ல, 2 பக்கமும் பர்க்கு போட்டால் என்னடா பண்ணுவேன்? இதுனா மூக்கா இல்லை வந்து கார்பேஜ் டேங்கா இல்லை செப்டிக் டேங்காடா? இது மோந்து பார்த்து மூக்கிலே டேமேஜ் ஆகிடுச்சுடா. மூக்கு ஃபுல்லாக ரத்தம்டா. ஏன்டா கண்ணு தெரியடா உங்களுக்கு? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் ஒரு அப்பாவி மூக்கில் பர்க்கு புர்க்கு போடுறது தவறு இல்லையா? இல்லை அந்த எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்குறேன். டேய் உனக்கு மனசாட்சி இல்லை மொட்டை தலையா? உன்னை வச்சுக்கிறேன்டா. சரி ஓகே இப்போ நம்ம எப்படி இதை தாண்டி போகிறது? நானும் வந்து ஒரு விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தா சீரியஸாகவே இதை தாண்ட முடியாது போல இருக்கே. கைஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடிங்க. எப்படி இருங்க சைடில் போய் தாண்ட முடியுதா? தாண்ட முடியல. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நம்ம ஏதோ ஒன்று உள்ட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைனா சைடில் தான் தாண்டணுமா என்ன எனக்கு புரியல. இப்போ நான் என்ன பண்ணி எப்படி தாண்டணும்? ஐயோ கருமோண்டாடி என்னடா இது. நண்பர்களே உங்கள் ஆழ்ந்த மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா சைடில் ஏறி போகணும் தான் எனக்கு தோணுது. ஆனால் அது செட் ஆகிற மாதிரி இல்லையே. ஆடாடா சைடில் தாண்டா போகணும். ஓகே ஒரு வேளை நம்ம தாண்டியாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தி விட்டுச்சு. பட்டன் அழுத்துனோடனே ஐயோ ஐடாடா அப்படின்னு பார்த்தா திரும்ப பர்க்கு. ஐயோ பர்க்கிலே வாழ விட்றானுங்களே, புர்க்கிலே மோந்து பார்க்க வைக்கிறானுங்களே. ப்ளீஸ் ராடே பர்க்கு வேணாண்டா. என்னால் முடியலடா. மூக்கெல்லாம் அடைச்சிடுச்சுடா, நெஞ்சு பிடிச்சிக்கிச்சுடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கண்டதையும் தின்னுட்டு என் மூக்கில் வந்து பர்க்கு விட்றானுங்க. ஏன்டா உங்களுக்கு வேறு மூக்கு கிடைக்கலையா? வேறு யாரும் கிடைக்கலையா? என் மூக்கு தான் கிடச்சிதா? கொலை பண்ணிடுவான் பார்த்துக்க. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே குச்சி ஓடி வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னு நினச்சோங்களேன், எப்பா இங்கே தாண்டா தூய்மையான காற்று இருக்குது அப்படின்னு பார்த்தா டேய் இந்த பருக்கை போடுறவனே இவன் தாண்டா. ஐயோ தூய்மையான காற்றுன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே புர்க்கூட ஓடி வரான். நான் உன் மூக்கில் புர்க்கு விட போகிறேன் அப்படின்னு வரான். டேய் ப்ளீஸ்டா டே, ஆல்ரெடி எத்தனையோ புர்க்கை பார்த்துட்டு வந்துட்டேன்டா, நீ வேற வந்து புர்க்கு விடாதடா, முடியலடா என்னால், ப்ளீஸ் உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா. போடா போயிட்டான். பரவாயில்ல நம்ம கெஞ்சில அவனே நம்மளை பார்த்து பாவப்பட்டு போயிட்டானா பார்த்துக்கோங்களேன். ஐயோ திரும்ப வரானே. ஐயோ விளையாட்டு காமிக்கிறான் போல. ஐயோ நம்மளை ஏமாத்திரான். ஐயோ புர்க்கே அப்பா. ஐயோ மனசாட்சியில் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போயிடுவேன். நோட் மை பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே வந்து இந்த கார்ட்போர்டை கீழே போட்டுச்சு. இப்போ அப்படியே நீஸாக வந்து இது மேலே ஏரியா அப்படியே வந்து ஒரு ஜம்பிங்கை போட்டுடலாம். வராண்டா புர்க்கு வண்டி வராண்டா, புர்க்கை விட்டு மூஞ்சில ஓட வராண்டா அப்படி சேர்த்தவன் நடிப்போம். சார் நான் செத்துட்டேன் சார், போங்க சார். போங்க இப்போ ஏஞ்சிக்கூடா. எப்படி ஏமாத்துறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் எனக்கு கை வந்த கலைங்க. ஐயா இவனோட நம்மளே ஏமாத்திருக்கான். நீ ஏமாத்துறா நான் உன்னோட ஏமாத்தேன்டான்றான். இவன் ரொம்ப தெளிவான ஆளாக தான் இருக்கான். நான் கூட என்னமோ நினச்சேன் இவனுக்கு எல்லாம் 6 அறிவு உள்ள ஜீவன் நினைக்கிறேன். நான் கூட பார்க்கும்போது தத்தின்னு பார்த்தா பையன் போல நம்மளோட கில்லாடியாக இருக்குது. டேய் சாக்கடை மழையா, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை பழி வாங்க வேண்டாம். ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு நான் தான்டா. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஜம்ப் பண்ணிட்டு போகலாம். போட்டு ஓஜா ஓஜா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே சைடில் போயிட்டு ஒரு ஜம்பை போட்டுடலாமா? ஜம்பிங். ஐயோ அவசரப்பட்டுட்டே குமார். பரவாயில்ல நம்மளை வந்து இங்கேருந்தே ஸ்பான் பண்ணிட்டானுங்க, தூரமாக ஸ்பான் பண்ணல. இதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லக்குன்னு வச்சுட்டு அப்படி போகலாம். கமாண்ட்ரா யூ கேன் டூ இட்ரா. டே வாடா சல்லா குட்டி. ஒரு வேலையை வந்தாச்சுங்க, கிட்ட வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஐயோ குப்பமேடு, காற்று மேலே காற்று கீழே, மோந்து பார்த்தா
குப்பை மேடுமா அப்படின்னு போய் குப்பை மேல போட்டானுங்க. பரவாயில்ல விடுங்க, குப்பையே பரவாயில்லைங்க, அவன் விட்ற புருக்குக்கு குப்பை மேடே பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில இப்போ நான் இருக்கேன். தள்ளி விட்டானுங்க. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கொம்பிடும் புருக்கு சாமி இவன். செத்துட்டாங்க இவன். டேய் செத்துட்டான்டா, டேய் செத்துட்டான்டா, ஐயோ புருக்கிலே செத்துட்டான்டா. போஸ்டர் தான் அடிக்கணும் போல். பொழைச்சிக்கிட்டான். போஸ்டர் அடிக்கணும் போல். மறைவு போடுவாங்களே, இயற்கை மரணம் போடுவாங்களா, அதுமாரி புருக்கு மரணம். காரணம் புருக்கு. காலை முதல் மாலை வரைக்கும் புருக்கு மோந்து பார்த்ததால் மூக்கு அழுகி போய் நெஞ்சி கசங்கி போய் இறந்து உள்ளார் அப்படின்னு தான் அடிக்கணும் போல். இதை படித்து பார்த்தா மூஞ்சிலே துப்புவானுங்க. என்னடா காரணம் அது, டேய் என்னடா இது, இதெல்லாம் வியாபாரமாகாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை துப்பிட்டு போவானுங்க. ஓகே வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணியில் காவால நீச்சல் அடிக்கிறோம். ஐயோ ப்ரோ பிளேயர்னு ஊர் ஃபுல்லாக பட்டை வாங்கி வச்சுட்டு காவால நீச்சல் அடிக்க விட்றீங்களே, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாச்சமா போயிடுவீங்கடா. ஓகே நம்ம கோவத்தை கொட்டுற டைம் இது இல்லை, நம்ம யாருன்னு காட்டுற டைமு. தூக்கி போட்டு சத்து ராயா மவுசை கட்டு வாயா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து நல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம். ஆமாம் நானும் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கேன், இதுவும் போய்கிட்டே இருக்கு. எண்டே இல்லையாடா இதுக்கு சார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, போய்கிட்டே இருக்கேன் சார், என்னது இது. ஒரு வேளை எண்டுக்கு வந்தாச்சு. மேலே வா. ஓகே இங்கே இருக்குங்க. ஸோ இதில் ஏறிடலாம். ஐயோ மறுபடியும் புர்கா சார், எனக்கு ஏதாவது மாஸ்க்கு கொடுங்க சார் ப்ளீஸ் சார், என்னால் இந்த மோந்து பார்க்க முடியல, நான் தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட விழுறேன் சார். இந்த கேம் விளையாடணும்னு நினச்ச பார்த்தீங்களா, இது என் முக்கியமான தவறு சார். இந்த கேமை நானாக விளையாட பார்த்தேன், சப்ஸ்கிரைப் கூட கேட்கல. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ட்ரை பண்ணேன், அதுக்குன்னு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல சார். ஓகே வாங்க இப்போ நம்ம லேடர் இங்கே போட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடா பாவி, அங்கே இருக்க லேடர் இங்கே கொண்டு வந்துட்டானுங்க. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை 2 வேலையை ஆகிட்டேனே. சரி ஓகே பரவாயில்ல, அந்த பட்டனை கொடுத்துடாதீங்கடா பேர பசங்களா வேஸ்ட் ஆஃப் டைம்டா இட் இஸ். ஓகே வாங்க மறுபடியும் மேலே ஏறி அப்படியே இந்த வெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ யாராவது இருக்கீங்களா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, கம்பெனிக்கு வாங்க. ஓகே ஸோ இந்த கேமில் இப்போதைக்கு யாருமே இல்லை நண்பர்களே. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து கீழே போகலாம். ஸோ கீழே போயாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்கடை. அப்படியே அந்த கல்லை தண்ணிச்சோங்களேன், காற்றடிக்குது தும்பு. என்னடா அது காற்றடிக்குது, பயவில் நவுற மாட்டானே, பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம். காத்தடிக்குது தும்பு சிக்கு காத்து மேலே காத்தடிக்குது திப்பு சிக்கு காத்தடிக்குது. ஐயோ ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டு செத்தாவில் வேறு காற்று போடலாம். போட்டு என்ன பாட்டு போடுறது, ஐயோ பாட்டு பாடி நேற்று சாப்பிட்ட சாப்பாடுக்கு இப்போ எப்போ வருதுடா சாமியா. ஓகே ஸோ என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னா வந்துட்டு எந்த பாட்டம் இப்போதைக்கு மாசம் வர மாட்டேதே. ஏ மின்னலே உன் ஒன்னிலே கொன்னிலே கண்ணிலே கற்பரே என் கற்கரே ஏய் வெள்ளமாய் இந்த பாட்டெலாம் கேட்டால் சாய்ப்பழிவே மயங்கிடுவாங்க. இப்படி பாடுறானே, இஸ் வெரி கிரேட் மேன்ட்டு. உடைய நம்ம உலக டேலண்ட்லாம் இருக்குது, இருந்தாலும் அதை வெளியே காமிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். சாய்ப்பழிவே இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் மட்டும் அடிச்சு விட்ருங்க. ஐயோ என்னடா அது, அது ஏனில் ஏற முடியல. வாட் இஸ் இட்? அட என்னடா இது, ஒரு வேலை பக்கைச்சா அடப்பாவி, ஏனி அந்த பக்கம் இருக்கு. ஓகே வாங்க இது மேலே ஏறலாம். போட்டு ஹூ இஸ் த டாக்ஸ் ஆஃப் போய் குண்டு பையன் பாஸ் ஃபைட்டு. வாங்கடா யாரா அவனுங்க, கோழி குஞ்சுகள். இந்த கோழி குஞ்சு எதுக்கு இங்கே வந்துருக்கு? டே கோழி குஞ்சுங்களா, அவளுக்கு ஓடி போயிடுங்க, இல்லைனா உங்களுக்கு 65 போட்டு சாப்பிட்டு என் மூக்கில் புருக்கு விட்ருவான். ஆல்ரெடி உருட்ட புருக்கே பத்தல, எங்கே நோண்டுறான் பாரு.
கைஸ் கை எங்கே விட்டு நோண்டான்னு பார்த்தீங்களா அதை மூக்கில் வச்சிட்டான். ஐயோ இன்னைக்கு என்னடா எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. டேய் வீடிஜி இன்னைக்கு உன் கட்டம் சரியில்லடா. எங்கே கை ஊட்டி எங்கே மூக்கில் வைக்கிறான், என்னென்ன தின்ட்டு மூஞ்சில் பர்க்கு விட்றான். என்னது டேப்பா? ஓகே கொடுத்துட்டேன். ஏய் இந்த கோழி குஞ்சுகள் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கு. சூப்பர் வரான். கோழி குஞ்சுகள் அப்படின்னு வரான். டேய் கோழி குஞ்சுகள் வேணுமாடா உனக்கு? இப்போ வைக்கிறோம் பாடுறா உன் பேக்கில் பெரிய பஞ்சுகள். ஐயோ கல் போடுறான். ஆஹா மொரட்டு குண்டனா இருக்கானே அவன். டேய் மொரட்டு குண்டா உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. ஐயோ தூக்கி போடுறான். இற நான் போடுறேன். கோழி அட்டாக். போடு. இந்த கோழியை திண்டு தானே புருக்கு விட்ட, அந்த கோழி வச்சு அடிக்கிறேன்டா. இதுக்கு பேர் தாங்க அவன் பொருள் எடுத்து அவனே போடுது. கோழியை திண்டு விட்டல இவரா அந்த கோழியை வச்சு நடிக்கிறேன். கோழி டக்கு டங் நாட்டு கோழி டக்கு டங் பாய்லர் கோழி டிங்கின் எந்த கோழி வேணும் சொல்லுது தம்பி. கோழி துண்டு புருக்கு விட்றியாடா? டேய் கோழி புருக்குலாம் இனிமேல் அவுட் டேட் ஆயிடுச்சுடா. போய் சாவடா. பேக் காட்டுறான் பாரு. பேக் காட்டுறாங்க. எவ்வளோ திமுந்தா பேக் காட்டுவான். அவன் வந்து பேக் காட்டுறான். புக்கு அஸ்கு புஸ்கு பேக்கு வேடா அப்படின்றான். என்னது அசுகு புசுக்கு பேக்கு வேடையா? இருறா அந்த பேக்கில் இருக்கிறான் பாரு. இப்போ வேட்டு பேக் காட்டுவேனியா போடு. பூசி என்னடா இது சுட்டு பல மணி நேரம் ஆகுது இன்னும் ராக்கெட் வெளியே போல. இந்த பறவைலாம் டென்ஷனில் இருக்கு. ஏன்னா வந்து டெய்லி கோழியை வறுத்து சாப்பிட்றாங்களா. அந்த கோழிங்களாம் வந்து இப்படியே வறுத்து சாப்பிட்டான்னு நினச்சிக்கோ நம்ம இனமே அழிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு கோழி நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. சூப்பர் கோழிகளா வேற லெவல் பண்ணிங்க கோழி குட்டிக்கலாம். ஓகே ஏடா அது ஐயோ பேக்லேயே போயிடுச்சுங்க ராக்கெட்டு. உனக்கு இதெல்லாம் வேணாம்டா. டேய் பேக்கை ஆட்டுற தம்பி. இனிமேல் கொஞ்சம் பேக்கே இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் நீ புருக்கே விட முடியாதுடா தம்பி. புருக்கே விட முடியாதுடா. ஓகே ஃப்ரெண்ட் அந்த புருக்கு மான்ஸ்டரை அழிச்சு நான் இந்த நாட்டை காப்பாற்றிட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ ஒரு லைக் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதான் கேஸ் இந்த மான்ஸ்டர் கேமோட எண்டிங்கு, புருக்கு மான்ஸ்டர் எண்டிங்கு. என்ன ஆட்டம் காட்டி எங்கள் கையெல்லாம் நோண்டிய மூக்கில் வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டா பார்த்தீங்களா நண்பா. ஓகே நண்பா இதோட நம்ம இந்த கேமில் எடுத்துக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் விடிஜி. பை கைஸ். பை.